பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. எதையோ யோசிச்சபடி நீ இருக்கிற. எப்படி? எதையோ யோசிச்சபடி நீ இருக்கிற. வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்களை வாழ வேண்டுமே தவிர தேவையில்லாத குழப்பங்களை உன்னோட மனசுல சுமந்து கொண்டு தேவையில்லாம யோசிச்சு இருக்கிறத முதல்ல விட்டுடு. உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய எப்படி போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு நீ யோசி. வாழ்க்கையில வரக்கூடிய மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு போறது அல்லது எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிறத பத்தி யோசி. வாழ்க்கையில வரக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் நாம கடந்துதான் போக வேண்டும், கடந்துதான் வாழ வேண்டும். நான் சொல்றது உனக்கு அருள் வாக்கு கிடையாது, தெய்வ வாக்கு கிடையாது. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அதை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா நான் உன்னைய எல்லாத்துல இருந்தும் பாதுகாத்து வழி நடத்திக்கிட்டு போறேன். ஆனா சில நேரங்கள்ல நீ என்னுடைய வழிய என்னோட கைகளை விட்டுட்டு வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற. ஏன் இப்படி போறேன்னு உனக்கும் தெரியல, ஏன் இப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கும் தெரியல. என்னோட அற்புதங்கள் உன்னோட வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்குது. அத நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. ஆனா உன்னோட துயரங்கள் விலக போகுது. ஆனா உன்னோட துயரங்கள் அகல போகுது, விலக போகுது. மகிழ்ச்சியா இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளர்ந்து விடாத. இந்த உலகத்துல வஞ்சகம் செய்யாதவங்க யாராச்சும் ஒருத்தரை, ஒரே ஒருத்தரை உன்னால காட்ட முடியுமா? இல்ல காட்டு நான் பார்க்கிறேன். தவறு வஞ்சகம் செய்யாதவங்க எவருமே இல்லை. இவங்க நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, இவங்க நமக்கு வஞ்சகம் செஞ்சுட்டாங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்கன்னு யாரையும் நம்ம குறி சொல்ல முடியாது. இப்ப இருக்கக்கூடிய முட்டாள்தனமான நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. உன்னோட மனச நீ அலைப்பாய விடாம எதை செஞ்சாலும் என்னிடத்துல என்கிட்ட நீ சொன்னதுக்கு அப்புறமா அதை செய்யறதுக்கு நீ முயற்சி செய்ய. நீ எந்த விஷயத்த இருந்தாலும் என்கிட்ட வந்து சார் நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ணவா வேண்டாமான்னு உத்தரவு வாங்கிட்டு நீ செஞ்ச அப்படின்னா அந்த விஷயம் நடக்காத விஷயமா இருந்தாலும் உனக்கு உன்னோட சாயி நான் நடத்தி காட்டுவேன். சரியா? என்னோட பேர இருக்கிறால ராஜன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறுக சிறுக காசை சேர்த்து ஒரு 15,000 ரூபாய்க்கு தான் ஒரு ஃபோனை வாங்கினான். அதுவும் எதுக்காக அப்படின்னா, நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியல அப்படிங்கிறதுக்காண்டி. அவனோட போனும் பாவம் உடஞ்சி போச்சு. ஆனா அவன் மனசை தளர விடலை. ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து அந்த போனை வாங்குறான். அந்த போனை வாங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை அவன் யோசிக்கிறான். இதை வாங்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த காசு இருந்தால் கடன் கட்டலாம், இந்த காசு இருந்தால் பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு முதலீடை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அவன் யோசிச்சதுக்கு அப்புறமா 1000 தடவை என்கிட்ட கேட்குறான், சார் நான் வாங்கவா வேண்டாமா,
இதை வாங்கினாலும் எனக்கு பலன் இருக்குதா இல்லையா? வெறும் 15 ரூபா தான். இது பெரிய தொகை இல்லை. ஆனால் அவன் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அது பெரிய தொகை தான். ரூபாயா இருந்தாலும் அது அவனுக்கு பெரிய காசு தான். அப்போ பல தடவை அந்த விஷயத்த அவன் யோசிச்சு என்கிட்ட வந்து கேட்கும் பொழுது நான் அவன்கிட்ட சொன்னது ஒரு வார்த்தை, வாங்கு சம்பாரி, திரும்ப கடனுக்கு அந்த காசை எடுத்து வச்சிரு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு மனசா போயிட்டு அந்த தொலைபேசியை வாங்கிட்டு வரான். அதே மாதிரி தான் நீ ஒரு வேலையை செய்ததுக்கு முன்னாடி என்கிட்ட இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு உத்தரவு கேட்டுட்டு செய். இதனால நீயும் தேவையில்லாத விஷயத்துல போய் விழவும் மாட்ட, உனக்கு நடக்கக்கூடிய விஷயமும் நடக்காம இருக்காது, நடக்காம இருக்கக்கூடிய விஷயமும் நடக்காமலும் இருக்காது. நான் உனக்கு அம்புட்டையும் நடத்தி காட்டுவேன். அம்புட்டும் விலக போகுது, பொறுமையா இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைச்சவங்க மத்தியில உன்னை நான் பாதுகாத்தது நிச்சயம். உன்கிட்ட வெற்றி அப்படிங்கிற விளக்க நான் ஏத்தி தான் வைப்பேன். நிச்சயம் அனைத்திலையும் வெற்றி பெற வைப்பேன். நான் இருக்கிறேன், நிழலாக இல்லை. உனக்காக நீ செல்லக்கூடிய இடமெல்லாம் நிஜமா தான் நான் இருக்கிறேன். அல்லாஹ் மாலிக்.